அருள்மிகு நாகபராசக்தியம்மன் பக்தர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயில்ல நடக்கக்கூடிய மகா பிரத்யங்கரா தேவிக்கு உரிய யாகம். இந்த யாகத்தை அமாவாசை அன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த யாகத்தை தான் முழு தொகுப்பா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயில்ல அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய யாகம் பக்தர்களுக்கு போய் சேரணும். பக்தர்களுடைய கோரிக்கையா அம்மாட்ட என்னென்ன வேண்டுதல் வச்சா அது எப்படி வச்சா நிறைவேறுங்கிறத பக்தர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி முழுவதுமே நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த கோயில்ல அம்மாவுக்கு நடக்கக்கூடிய இந்த யாகம்னு சொல்றோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான முறையில் நடக்கக்கூடிய யாகங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ கிட்டக மிளகா கொட்டி யாகம் வளர்ப்பாங்க. எவ்வளோ அளவுக்கு இங்கே மிளகா கொட்டினாலும் நெடிங்கிறது ஏறாது. சாதாரண ஒரு 10 மிளகா போட்டு நம்ம எண்ணெய் செட்டில் போட்டு தாளிச்சாலோ இல்லை அந்த மிளகாவை நெருப்பில் அள்ளி போட்டாலோ ஏதோ ஒன்று பண்ணோம்னா அந்த இடத்துல உட்கார முடியாது. அப்படி ஒரு கமரல் இருக்கும், ஒரு நெடி ஏறும். ஆனால் நம்மளுடைய கோவிலில் நடத்தக்கூடிய யாகம் எவ்வளோ மூட்டையாக கொட்டி யாகம் வளர்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு பொட்டு நெடி கூட ஏறாதுங்கிறது தான் இந்த கோயிலுடைய தனிப்பட்ட சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பிரத்யங்கரா தேவி இங்கு 2 இடத்துல கோயில் கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிரத்யங்கரா தேவியாகப்பட்ட அம்மன் 2 இடத்துல கோயில் கொண்டு இருக்கிறாங்க. ஒன்று ஸ்ரீ ஆதிபீடத்தில் இருக்கக்கூடிய மகா பிரத்யங்கரா தேவி, இன்னொன்று அகோர பிரத்யங்கரா தேவி. இந்த பிரத்யங்கரா தேவி அம்மனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அவங்கவுங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு வழிகாட்டியாக துணை இருந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாம பரிபூரணமா அனுக்கிரகம் கொடுத்து கவர்ந்து பண்ணக்கூடிய தெய்வம். ஆற்றல் கொடுத்தால் அறிவு வளரும். ஆற்றல் தான் இந்த உலகத்துல அறிவுக்கு பெரிய மந்திரமா இருக்கு. இந்த ஆற்றல்களை ஒட்டுமொத்தமாக திரட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் மகா பிரத்யங்கரா தேவி. இந்த மகா பிரத்யங்கரா தேவியை வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில துக்கம், துயரம், மந்திரம், மாயம், தந்திரம், தாந்திரிகம், திஷ்டி, ஓமல் இப்படி எந்த விதமான கெட்டதுமே நெருங்காதுங்க. இந்த இடத்துக்கு சராசரியா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமா இந்த யாகம் நடக்கல. 24 வருஷமா தொடர்ந்து இந்த கோயில்ல மகா பிரத்யங்கரா தேவி யாகம் நடக்குது. அமாவாசை அன்னைக்கும், பௌர்ணமி அன்னைக்கும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் தொடர்ச்சியா இந்த இடத்துல யாகம் வளர்த்துக்கிட்டே வரும். இந்த யாகத்துடைய தன்மையை யார் ஒருவர் மகா பிரத்யங்கரா தேவியுடைய ஆலயத்துக்கு வராங்களோ அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு தான். இந்த கோயிலுக்கு குழந்தை இல்லாம வந்தவங்களா இருக்கட்டும், இல்ல கல்யாணம் ஆகாம வந்தவங்களா இருக்கட்டும், தொடர்ச்சியா வரணும். நாங்க 2 டைம் வந்தோம், 3ஆவது டைம் வர முடியல, நாங்க 4 டைம் வந்தோம், 5ஆவது டைம் வர முடியல அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கோயிலுக்கு வர வர நம்மளுடைய பிரச்சனைகள் பரிபூரணமா நமக்கு தீர்றதை கண் கொண்டு பார்க்க முடியும். இந்த இடத்துல பேய் ஊற்றுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் செய்வனா இருக்கட்டும் அல்லது மந்திர மாயங்களா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் இந்த இடத்துல தீர்வு கிடைக்குது. என்ன நம்ம நினைச்ச இந்த இடத்துக்கு வரமோ அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே நமக்கு நடந்து முடியுது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி படைச்ச ஒரு அற்புதமான பிரத்யங்கரா தேவி அம்மன் குடிக்கொண்டு இருக்கிற இடம் இது. இந்த இடத்துல இப்ப நடக்கக்கூடிய இந்த யாகத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் இந்த காணொலி போடும்பொழுது நம்மளுடைய யாகத்தை பத்தி முழுமையா இந்த காணொலியில வந்துகிட்டே இருக்கும். இந்த யாகத்துல ஆயிரக்கணக்கான பேருடைய வேண்டுதல்கள் வெற்றலை மூலியமாக இங்கு மகா பிரத்யங்கராவுக்கு சமர்ப்பணம் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம ஜாதி, மதம், இன வேறுபாடுகளை கடந்து ஒரு தாய் ஒரு பிள்ளையாதான் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே ஒண்ணா இருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்க ஜாதியோ, மதமோ, இனமோ வேற எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இந்த எல்லைக்கு வெளியில இருக்கிறவங்க எப்படியோ இந்த எல்லைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அம்மாவுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம தாயுடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நம்மளுடைய ஆலயத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இங்கு மிளகா கொண்டாந்து போடுற பக்தர்கள், வெத்தலையில எழுதி கொண்டாந்து போடுறவங்க, நெய் வாங்கி கொண்டாந்து யாகத்துக்கு செலுத்தக்கூடியவர்கள் மன உறுதியோட அம்மாட்ட நீங்க ஒப்படைக்கணும். அம்மா, எனக்கு இன்ன பிரச்சனைகள் இருக்குது, இன்ன கஷ்டத்துல நான் வந்திருக்கேன், இன்ன துன்பம் எனக்கு இருக்குது, இன்னாரு எனக்கு இன்னது செஞ்சு வச்சிருக்காங்க, எனக்கு யார் என்ன செஞ்சு வச்சிருந்தாலும் எனக்கு அதை பத்தி தெரியாது, உடனே நம்பி நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், நீ தான் எனக்கு அதை பரிபூர்ணமா இருந்து பாதுகாத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் அம்மாட்ட தொடர்ந்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான மாற்று கருத்துகள் இல்லாமல் நமக்கு செஞ்சு தருவாங்க. அப்புறம் நிறைய பக்தர்கள் கேட்குறீங்க, இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும், எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலம், ஒரு அருள்வாக்கு தலத்தில் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் கோயில்னா ஒரு பிரசித்தி பெற்ற தலம். இந்த தலத்துக்கு நீங்கள் வர்றதுக்காக திருவாரூர்லேருந்து வர்றவங்களுக்கு ப்ரைவேட் பஸ் வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாவூர்லேருந்து வரவங்களுக்கு ஆட்டோ வசதிகள் இருக்குது. வடாதமத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஆட்டோ வசதிகள் இருக்குது.
அதனால 4 பக்கத்துலேருந்து வரத்துக்கு ஆட்டோ பஸ் வசதிகள் இருக்கு. பஸ் மட்டும் டைமிங்க்கு மட்டும்தாம்மா. அதனால இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் என்கிட்ட கேட்டீங்க நிறைய பக்தர்கள், சாமி நாங்கள் வெளியூர்லேருந்து வரோம், ரொம்ப லாங்லேருந்து வரோம், எங்களால் உடனுக்குடனே வர முடியாது, வந்து அந்த எல்லையில வந்து தங்கலாமா, அந்த கோயிலில் வந்து அந்த இடத்துல தங்கியிருந்து நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த ஆலயத்துல வந்து ராத்திரி தங்குறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. 4 பக்கமும் சிசிடி கேமரா பாதுகாப்போட நீங்க லெட்டின் பாத்ரூம் வசதி இருக்கட்டும், இல்ல சாப்பாடு வசதியா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கோயில் மூலியமாவே செஞ்சு தரமா. நீங்க கோயிலுடைய நம்பருக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு நாங்க இந்த இடத்துக்கு வரோம், இத்தனை மணிக்கு வரோங்கிறத சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் நாகபராசக்தி அம்மன் அறக்கட்டளை மூலியமா நம்ம ஏற்பாடு செஞ்சு தருவோம். அந்த கோயிலுடைய சுற்று வீடியோக்கள் எல்லாமே இனிமே தொடர்ந்து வரும். தொடர்ந்து ஒவ்வொரு காணொளிகளையும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய மேலான ஆதரவுகள் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுடைய கோயில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு அறுதுணையாக இருந்து நிறைய அன்பர்கள், நிறைய பக்தர்கள் துணையா இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுகள் எனக்கு மேல வேண்டும். பக்தி என்பதுதான் இந்த உலகத்தின் சக்தி. இறையருள் போற்றி. ஓம் நாகபராசக்தி.